ஜெம் டிவி நேயர்களே வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள் மத்தேயு 5:13 என்று கூறுகிறேன். அந்த வசனத்தை கேளுங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. இது ஆண்டவர் மத்தேயு 5:13 கூறுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம சில சமயத்தில் சொல்லுவோம், உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவோம் இல்லையா? சில சமயத்தில் உப்பையை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவார். அது ஒரு பக்கம். ஏன்னா நோய் வாய்ப்பட்டிருக்கும், அதனால் உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் பொதுவாகவே உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவார். ஜீசஸ் இதில் சொல்லும் போது என்ன சொல்கிறார்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி ஒரு உப்பு உணவுக்கு மிகவும் தேவைப்படுகிறதோ அதேபோல் நீங்கள் மற்ற உள்ளங்களுக்கு, மற்ற இதயங்களுக்கு நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் அதது காலத்தோட பயிர் செய்யணும். அதுதான். இல்லாட்டா எப்படி உப்பு சாரமற்று போனால் கொட்டுமே ஒழிய உதவாது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஒரு பையன் 2 பொண்ணுங்க. குடும்பம் நல்லா தான் போச்சு. அவர்களுக்குள்ள ஒரு பிரிவெல்லாம் ஏற்பட்டு அந்த ஆள் இந்த 3 குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியும் விட்டு போய்விட்டான். பாவம் அந்த அம்மா. அந்த குழந்தைகளை வைத்து அவள் பட்ட பாடு. அவன் போய்விட்டான். ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு எங்கே வாழ புறப்பட்டான். காணாமலே போய்விட்டான். காலங்கள் போனது, வருடங்கள் போனது. அந்த அம்மா மிகவும் அங்கங்கு வேலை பார்த்து அந்த 3 குழந்தைகளையும் அவள் வளர்த்தாள். சொல்ல முடியாத துயரம் அவளுக்கு. ஆனாலும் அவள் தேவனை வழிபட்டு தைரியமாக இருந்து 3 குழந்தைகளை வளர்த்தாள். அப்படி காலங்கள் போனது. ஒரு 17 வருஷத்துக்கு பிறகு அந்த ஓடிப்போனார கணவன் மறுபடியும் இவ எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தார். வரும்போது தனியாக வயசாகி போச்சு. உடல் நலமெல்லாம் குன்றி வந்தார். எப்படி உப்பானது சாரமற்று போனால் அதே மாதிரி சாரமற்று வந்தார். அந்த அம்மா இந்த பிள்ளைகள் அப்பா நட்டையிலே ஏற்ற மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த அம்மா அழுதுச்சு. தேசு நம்மளை மன்னிக்க சொல்லுறாருமா பிள்ளைகளே சொல்லி அந்த பொண்ணும் விட்டுட்டு போயிட்டாராம். அவரை 2வது கூட்டிகிட்டு போனார் அந்த பொண்ணு. இந்த அம்மா கூட வா. பிள்ளைகள்லாம் கதறிச்சு. இந்த அம்மா கண்ணீர் விட்டுச்சு. அவரே சொல்லுறாரு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எப்படி உழைச்சி பெரிய ஆள் ஆக்கியிருப்பேன். நல்ல பணம் சம்பாதிச்சு இவளுக்கு ஒத்துல செஞ்சிருப்பேனே. எப்படி அந்த வசனத்து பிரகாரம் 5:13 சொன்ன சாரமற்று போய்விட்டேனே அப்படின்னு கதறினார். அது மாதிரி அவருக்கு பிறகு என்ன நினச்சி என்ன புண்ணியம். அது மாதிரி தான் நாம் இந்த பூமியில் இருக்கும்போது முடிந்த அளவுக்கு நாம் உப்பாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஃபிசிக்கலாகவோ ஃபினான்ஸாகவோ எந்த முறைப்படியாகவோ எங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அங்கெல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் உப்பாக இருந்தீங்கன்னா அது ஆண்டவர் ரொம்ப தேவைப்படுவார். மனுஷனுக்கு நீங்கள் உப்பாக இருங்கன்னு சொல்லுவார். அதனால் நாம் எவ்வளோ தூரம் நமக்கு என்ன முடியுமோ அதை செய்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அதான் 5வது மத்தேயு 5:13 வசனங்கள். இதேபோல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் சர்ச்சுக்கு வந்தார். ரொம்ப வசதியானார். ஆனால் அவருக்கு யாருக்கும் உப்பா இல்லை. ஆண்டவர் இந்த வசனம் 5:13 ஏதோ சர்ச்சில் சொல்லுவாங்க, கேட்டுட்டு போவார். அப்படி தான் இருந்தார். சர்ச்சில் சொல்லுவாங்க, கேட்டுட்டு போவார். ஒரு தடவை அவர் ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு.
ரொம்ப ஆசாவனும் கொஞ்சம் ஏழை ஆகிட்டார் அவர். அப்போது பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் நான் எவ்வளவு வசதியாக இருந்தேன், எவ்வளவு தூரம் இருந்தேன், இன்றைக்கி நான் ஏழ்மை ஆகிட்டேனே, எதனாலேன்னு தெரியலையே. உடனே பாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த வசனத்தை தான் சொன்னார். என்னது? நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் இதெல்லாம் சாரமாக்கப்படும். நீ எவ்வளோ வசதியாக இருந்த, நீ யாருக்காவது எதையா செஞ்சையா? ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு ஏழை ஆகிட்ட, உனக்கு யாரா செய்வாங்கள நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இதுதான் அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன இருக்கோ நீ மற்றவங்களுக்கு உப்பாயிரி, முடிஞ்ச அளவுக்கு செய். நான் சொன்னேன், நீ செய்யலை, ஆனாலும் பரவாயில்ல, இனியாவது நீ போராடு, தேவனுடன் கேடு, உனக்கு இன்னும் அதிசயத்தை செய்வார்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். ஏன்னா அவர் பாஸ்டர் அந்த வசனத்தை சொல்லித்தானே தீரடம் அவர். அதே மாதிரி மனுஷன் கஷ்டப்பட்டா, யாராவது கஷ்டப்பட்டா, நமக்கு ஜெபம் பண்ணக்கூடிய வல்லமை இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதுவும் ஒரு வகையான உப்பாக இருக்குதுதான் நீங்கள் மனுஷனுக்கு. ஜீசஸ் சொன்னது மாதிரி ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக, அவங்க நல்லா வரட்டும் அப்படின்னு செய்யலாம். ஆகையினால் நீங்கள் இந்த வசன பிரகாரம் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் சொன்னது மாதிரி அந்த காலத்தோடு இருக்கும்போதே நீங்கள் உப்பாக இருங்க. மற்றவங்களுக்கு அந்த உங்களுக்கு என்ன இது இருக்கோ அந்த டைமில் எல்லாம் செஞ்சுருங்க. அதை செய்த என்றால் ஆண்டவர் உங்களுக்கு உப்பாக இருப்பார். ஆமாம், நீங்கள் உப்பாக இருந்தால் அவர் உப்பாக இருப்பார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தெரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.